நம்ம 2 பேருக்கு தேவையான அளவு பாஸ்தா போட்டாச்சு. இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ பாஸ்தா வெந்துருச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம பாஸ்தா வடிகட்டியாச்சு. இப்போ நம்ம செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் பாஸ்தா போட்டு. நம்ம இன்றைக்கி ரிப்பன் பாஸ்தா செய்ய போகிறோம். ரிப்பன் பாஸ்தாவுக்கு தேவையான பொருட்கள் நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஒரு வெங்காயம், 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு வெங்காயம், கொஞ்சம் எறா, கொஞ்சம் வேக வச்ச கீமா கறி. எறா வேகணும்னு அவசியம் இல்லை, அப்படி எடுத்து வச்சுக்கலாம். கீமா கறி வேக வச்சது, அப்புறம் பூண்டு 2 பல் பூண்டு, 2 முட்டை, சோயா சாஸு, கெச்சப்பு. நம்ம க்ரீம்க்கு பதில் தேங்காய் பால் யூஸ் பண்ணுறோம். இவ்வளோ தான். அப்புறம் 3 ரிப்பன் பாஸ்தா, கொஞ்சம் 2 பேர் சாப்பிட்ற மாதிரி ரிப்பன் பாஸ்தா, அவ்வளோதான். நம்ம பட்டர் போட்டாச்சு. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயமும் பூண்டும் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கறி எறா சேர்த்துக்கலாம். 100 கிராம் கறி, கீமா கறியும், வேக வச்ச கீமா கறியும், 100 கிராம் எறாவும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ சேர்த்துட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ முட்டை சேர்த்தாச்சு. இப்போ முட்டை நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துக்கலாம், மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் மிளகா பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு. நான் டேஸ்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா மேகி மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மேகி மசாலா சேர்த்துக்கிறேன். இது பச்சை வடை போட்டோம், மிளகா பொடி கொஞ்சம் பச்சை வடை போட்டோம். இப்போ நம்ம கொஞ்சம் கெச்சப்பும் கொஞ்சம் சோயா சாஸும் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கெச்சப் ஊற்றிருக்கிறேன். இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றிடலாம். தேங்காய் பால் ஊற்றியாச்சு. இது இப்போ இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம பாஸ்தா கொட்டிக்கலாம். இப்போ பாஸ்தா கொட்டியாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு சுவையான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சின்ன சின்ன எறா போட்டால் அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். நான் 2 மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எம்மியாக இருக்கும். குழந்தைங்களும் இதை நம்மளுக்கு முட்டை தனியாக கொடுக்குறது, எறா கொடுக்குறது இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இதில் கொடுத்து பாருங்கள், எம்மியாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக சாப்பிட்டு பார்க்குவாங்க. நன்றி. சாப்பிடு. எப்படி இருக்கு? நல்லாகுதா? சாப்பிடு. எப்படி இருக்கு? நல்லாகுதா?